இங்க இந்த ஆயா பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம ரொம்ப சீரியஸா இருக்காங்க. 9 மணி ஆனதுமே டிவியை போட சொல்லி கையை காட்டுறாங்க. ஆயா பல வருஷமாவே ஜென்ம ஜென்ம பந்தம்னு சொல்லி இந்த சீரியலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சீரியல்ல அவங்களோட மனைவியும் காணாம போயிடுறாங்க. அப்படியே அந்த எபிசோட முடிச்சதுனால ஆயா செம டென்ஷன் ஆயிட்டு எழுந்து டிவி முன்னாடியே வந்துட்டு எப்ப பார்த்தாலுமே இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு முச்சிரீங்களா, பல வருஷமா நானும் பாத்து நிக்கிறேன், உன் பொண்டாட்டி கிடைச்சால இல்லையாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுகிறீங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அந்த படத்தோட ஹீரோ கேபிள் டிவி லைன் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு லோக்கல் சேனல்ல நடத்திட்டு இருக்காரு. ஹீரோக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்களோட பொண்டாட்டியை ரொம்ப அடிமை மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கையை மட்டும் தான் நீட்டும், பொண்டாட்டி காஃபி போட்டு வந்து கையிலேயே மாட்டி விடுவாங்க. டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கு தட்டு வைப்பாங்க, டிவி ரிமோட் குத்துருவாங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இவங்க கையெல்லாம் கழுவி விடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க அடிமை மாதிரி இவங்களை நத்தின்னு இருக்காங்க. ஹீரோக்கு ரீசெண்டா பொண்ணு பிக்ஸ் ஆயிருக்கும். உன் மனைவி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஈன் சிச்சின்லாம் இருக்கக்கூடாது, அவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் நடந்துக்கணும், அப்படின்னா தான் உன் கண்ட்ரோல்ல இருப்பான்னு சொல்லி இவனுங்களை நல்லா பிரைன் வாஷ் பண்ணி விடுறானுங்க. இவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரூம்ல போனதுமே அந்த பொண்ணு கிட்ட சிச்சி பேசாம கொஞ்சம் கெத்து காட்டலாம் சொல்லிட்டு இந்த ஏரியால என்ன பார்த்தாலுமே எல்லாரும் அலறுவானுங்க தெரியுமா அவனுக்கு, நான் தான் இந்த ஏரியால மாசுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொய்யெல்லாம் அள்ளி வீசுறான். அப்படியே 9 மணி ஆகுது. அந்த பொண்ணு நேரா போயிட்டு ரிமோட் எடுக்கிறாங்க, டிவியை போட்டு ஜென்ம ஜென்ம சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளுக்கு நீ ஒரு முக்கியமான வேலைக்கு நீ நான் சீரியல் பார்த்துக்கிறேன் சொல்லி ஸ்டீவ் வா வான்னு சொல்லி கூப்பிட்டுனேங்கிறான். அந்த பொண்ணை வாய முறான்ற மாதிரி ரொம்ப மொச்சினே திரும்புவாங்க. சரி சரி நீ கொஞ்சம் டயர்ட் ஆகிறேன்னு நினைக்கிறேன், நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லி இவனும் தூங்கிடுறான். மறுநாள் நைட் அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசினே இருப்பான். கரெக்டா 9 மணி ஆனதுமே சீரியலை போட்டு டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க. டிவில நேத்து தான் சம்பவம் நடக்கல, இன்னைக்காவது நாடகம் பார்த்தா நீ என்ன ஓவர் அப் பண்ணுகிறேன்னு சொல்லி டிவி ஆஃப் பண்றதுக்காக போவான். டிவி ஆஃப் பண்ணினா உன் காது மேலே வைப்பண்டான்னு சொல்லி கட்ல பூச்சி அந்த பக்கம் இழுத்து போட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே ஓரமா உட்காந்துக்கிறான். இந்த வீடியோட பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணதுமே இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணி வைக்கிறேன். அந்த பார்ட் 2 கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும். தேங்க்யூ.